எனக்கு நிகர் நான் தான். அதனாலதான் உங்களை வாசலே நிறுத்தி வச்சிருக்காங்க. என்னால தாங்கிக்க முடியல பாபா, சுத்தமா முடியல. இதுக்கு மேல என்னால முடியாது. யாருக்காவது தண்டனையை கொடுக்கலான்னு பார்த்தா ஒருத்தனும் சிக்க மாட்டேங்கிறான். இப்படியே போச்சுன்னா உங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதா இருக்கும் போல இருக்கு. அல்லாஹ், அது ரொம்ப தவறு. இறைவன் மேல நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா எவனாவது ஒருத்தன் கிடைப்பான். அவரை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். விஜயநகரத்துல இருந்து வந்த விருந்தாளிங்க வெளியே காத்திருக்காங்க. ரொம்ப நேரமா இங்க வந்த விருந்தாளிங்க வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க பாபா. உங்களை எப்ப உள்ள வர சொல்றது? நல்ல நேரம் வர வரைக்கும் அவங்க காத்திருக்கிறத தவிர வேற வழி இல்லை. நான் இப்பவே கணிச்சு பாக்குறேன். போய் அந்த விருந்தாளிங்களை உள்ள வர சொல்ல. வருக வருக, உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பொறுத்துக்க முடியாத அளவுக்கு நீங்க வெளியே காத்துக்கிட்டு இருந்தீங்க. வணக்கம் சுல்தான் மகாராஜா. வணக்கம். நீங்க எங்களோட தர்பாருக்கு வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது ஒரு மறக்க முடியாத தருணம். அப்ப நீங்க தான் பானையில ரொம்ப புத்திசாலித்தனமா மூளையை அனுப்பி வச்ச பண்டிதர் ராமகிருஷ்ணா. இவர்தான் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் இவர்னா அப்ப இவர் யாரு? நான் தான். இவரு எங்களோட குருஜி. எங்களோட சேர்ந்து ஊர் சுத்தி பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ரொம்ப பெருமையா சொல்லிட்ட குருஜி. வெட்டியா இருப்பார் போல இருக்கு. இவன் ஒரு பெரிய முட்டாள். என்ன பேசுறோன்னே தெரியாது. சொல்ல போனா எங்க ராஜ்யத்துக்கு எல்லாமே நான் தான். என் பேரு ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார். இப்பதான் ஞாபகம் வருது ஹுசூர், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அழைப்புதழ்ல பண்டிதர் தாத்தாச்சாரியாருடைய பேர் எழுதுனது நான் தான். ஆனா இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது, உங்ககிட்ட கொண்டு வந்த அந்த அறிவு நிறைஞ்ச பானைய கொடுத்து விட்டது இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா தான் ஹுசூர்.